அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். அஸ்தம் அப்படின்னா நீங்கள் கன்னி ராசின்னு உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் பார்க்குறோம். ராசி பலனுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அல்லது கன்னியா லக்னம்னு சொல்லிட்டு 2025 எப்படி இருக்குன்னு ஒரு பலன் போட்டிருக்கேன். வேணும்னா அதில் போய் பாருங்க. இங்கே நீங்கள் நட்சத்திர பலன் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த 2025 முக்கியமான 4 கிரகங்களுடைய பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய பயிற்சி முடிஞ்சு ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி இருக்கு. இந்த ராகு பகவான் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். இந்த கிரகங்கள் எங்கே நிற்கிறாங்க, எங்கே பார்க்குறாங்க, எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க, மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே நமக்கு லைஃப்பில் ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் கெடுபலன்களை செய்யும். இப்படி தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. ஆக குரு செஞ்சால் சனி செய்யறதில்ல, சனி செஞ்சால் ராகு செய்யறதில்ல, அப்படி ஏதோ ஒரு கிரகம் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் ஆளுமை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கிற போது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் பொருளாதாரம் எப்படி இருக்கு, வருமானங்கள்ல எப்படி இருக்கு, லைஃப்ல ஏதாவது பண வரவு மிஞ்சுமா, அதிர்ஷ்டங்கள் ஏதாவது இருக்கா, இதை மெயினா பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பண வரவு பொருள் வரவு என்பது இருந்துகிட்டே இருக்கும். ஆக உங்க கையில் அப்பதான் ஏதாவது பணம் மிஞ்சுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். ஆக இந்த வருஷம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு செலவினங்களும் பெரிய லெவலுக்கு இருக்கு. இதுதான் இங்கே யதார்த்தமான உண்மை. இந்த வருஷத்துல நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், கெரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கான்னா மே 18க்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஆக அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப்ல நீங்க என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். குறிப்பா நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க, அல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் இருக்கீங்க, பிரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் எடுத்தால் கிடைக்கும், ஏதாவது இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க, போனஸ் எதிர்பார்க்குறீங்க, வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க, அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல ஜாப் கிடைக்குமானா கிடைக்கும், நல்ல வேலையில் இருந்தேன் வேலை போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். எல்லாமே மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, போனஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அது அத்தனையுமே கிடைக்கும். ஆக இந்த வருஷம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஜாப்ல நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களா ரெகக்னைஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் யாராவது இருந்தால் உங்களுக்கு வேலையில கோஆப்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆக வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பயம் வேண்டாம். ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை, வருமானம், உடல் உழைப்பு, சம்பாத்தியங்கள் உங்களுக்கு உறுதியா இருந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்றீங்களா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பரவாயில்லாம இருக்கும். பிஸ்னஸ் மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க பிஸ்னஸ் பெரிய லெவல்ல பண்ணலாம். யாரெல்லாம் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே பண்ணுங்க.
அதுலேயும் குறிப்பாக மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும். யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது, பெட்டர் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பெயர் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஆக யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களோ மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அதோட இந்த வருஷத்தில் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்கு, மேரேஜ் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பரவாயில்ல. அதே மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய தொழில் பெரிய லெவலில் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் அது மட்டும் இல்லை, சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பிஸ்னஸ் பரவாயில்ல. அதே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்கலாம், திருமணம் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இறைகளில் குழந்தை கிடைக்கும். ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இந்த வருஷத்துல மெயினாக நல்ல ஜாப், நல்ல வேலை, நல்ல வருமானங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட கடன் தேவையில்லாமல் வாங்காதீங்க, இல்லைன்னா கடன் கூடும். பின்னாடி பெரிய லெவலில் அந்த கடனால் உங்களுக்கு வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு, மன உளைச்சல்கள் உண்டு. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வருஷம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாயிடும், அது முக்கியம். கணவன் அல்லது மனைவி 2 பேரில் உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும், தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். இந்த வருஷம் எப்படி மேரேஜுக்கு உண்டு, அதே மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மே 18க்கு அப்புறம் டிவோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் நீங்க விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் பரவாயில்ல. நீங்க ஏதாவது ஷேர்ஸ்ல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோ, ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு நார்மல் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கிறவங்க நடக்கும். அதுலேயும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லா விஷயத்திலும் திருப்தியான மனநிலை எல்லாம் ஏற்படுத்துங்க. குறிப்பாக மே 18க்கு அப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சர்வீஸ் பண்ணாலும் சரி, திருப்தியான மனநிலை என்பது வேணும். இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள், இது அத்தனையும் உண்டு. இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷனில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய எல்லா விதமான கல்வியிலையும், அது அண்டர் எஜுகேஷனாக சரி, ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, கல்வியில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் பெரிய லெவலில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்தில் நீங்கள் மே 18க்கு அப்புறம் யாரெல்லாம் ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது அதர் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதர் ஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்க, பாஸ்போர்ட் விசா எதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். பிஆருக்கு, கிரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது அத்தனையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த வருஷம் முழுவதுமே நீங்க சனி பகவானை பிரதானமா வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.